ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனலில் திருமலை திருப்பதி பற்றிய இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்று ஜூன் 26 மாலை 4 மணி தொடங்கி நாளை ஜூன் 27 எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் மொத்தம் 16,500 டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இன்று மாலை 5:57 எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் செக் பண்ணி பார்த்த சமயத்தில் மொத்தம் 10,839 டோக்கன்ஸ் கொடுத்து முடிச்சிருந்தாங்க. மீதம் 5,661 டோக்கன்ஸ் இருந்தது. ஒரு மணி நேரத்தில் 5,201 டோக்கன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இதே ஸ்டேட்டஸ் நான் ஈவினிங் 6:30 மணி போல் செக் பண்ணி பார்த்த சமயத்தில் மொத்தம் 4,445 டோக்கன்ஸ் மீதம் இருந்தது. ஒரு மணி நேரத்தில் 3,097 டோக்கன்ஸ் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ வீடியோவில் பார்க்கக்கூடிய இதற்கு முன்னாடி டிஸ்பிளே ஆன இமேஜும் இப்போ நீங்கள் கரண்ட்டாக பார்க்கக்கூடிய இந்த இமேஜும் செக் பண்ணி பார்த்தாலே கடந்த ஒரு மணி நேரத்தில் கொடுக்கப்படக்கூடிய டோக்கன்ஸ் கிட்டத்தட்ட 2,000 டோக்கன்ஸ் வரைக்கும் குறைஞ்சிருக்கு. இதில் இருந்தே கரண்ட்டாக இப்போ எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய கியூவில் பக்தர்களினுடைய கூட்டம் குறைந்திருக்கிறது நமக்கு தெரிய வருது. கடந்த 2 நாட்களாகவே எஸ்எஸ்டி டோக்கன்ஸும் திவ்ய தரிசன டோக்கன்ஸும் நள்ளிரவுக்கு மேலேயும் அவைலபிளாக இருக்குது. சுமார் ஒரு மாதத்திற்கு பிறகு திருமலையில் பக்தர்களினுடைய கூட்டம் இப்போ கடந்த 2 நாட்களாக குறைய ஆரம்பித்திருக்கிறது. நாளை திருமலை தரிசனத்திற்காக நீங்கள் இப்போது திருப்பதிக்கு போகிறீங்க, உங்ககிட்ட எந்தவித தரிசன டிக்கெட்டும் இல்லைன்னா கீழ் திருப்பதியில் கொடுக்கப்படக்கூடிய இந்த எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வாங்கிட்டே நீங்கள் தரிசனத்திற்கு போகலாம். அதே போல் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் தேவைப்பட்டாலும் நீங்கள் அந்த டோக்கன்ஸையுமே பூதேவி காம்ப்ளெக்ஸில் வாங்கிட்டு நீங்கள் ஸ்ரீவாரிமேட்டு வழியாக நாளை நடந்து போகலாம். எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வாங்கிய பிறகு நீங்கள் திருமலைக்கு பஸ் மூலமாகவும் போகலாம், பிரைவேட் கேப் ஜீப் மூலமாகவோ அல்லது உங்களுடைய ஓன் வெஹிக்கிள்ஸ் மூலமாகவோ அல்லது அலிப்பிரி ஸ்ரீவாரிமேட்டு வழியாகவோ நடந்து போகலாம். இந்த எஸ்எஸ்டி டோக்கன்ஸை எங்கேயுமே ஸ்கேன் பண்ண வேண்டிய அவசியமோ சீல் வாங்க வேண்டிய அவசியமோ கிடையாது. அடுத்து திவ்ய தரிசன டோக்கன் ஸ்டேட்டஸ் பற்றி பார்க்கலாம். ஸ்ரீவாரிமேட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன்ஸ் இப்போ ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதையினுடைய ஆரம்பத்தில் கொடுப்பது கிடையாது. அதற்கு பதிலாக கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸில் தான் இந்த திவ்ய தரிசன டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க. பூதேவி காம்ப்ளெக்ஸில் எஸ்எஸ்டி டோக்கன்ஸும் கொடுக்குறாங்க, திவ்ய தரிசன டோக்கன்ஸும் கொடுக்குறாங்க. உங்களுக்கு எந்த டோக்கன்ஸ் தேவையோ அதனுடைய கியூவில் ஜாயின் பண்ணி நீங்கள் டோக்கன்ஸ் வாங்கிக்கலாம். அலிப்பிரி வழியாக நடந்து செல்லக்கூடிய பாதையிலேயோ அலிப்பிரி வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கோ திவ்ய தரிசன டோக்கன்ஸ் கொடுப்பது கிடையாது. உங்ககிட்ட எந்த தரிசன டிக்கெட்டும் இல்லைன்னா கீழ் திருப்பதியில் கொடுக்கப்படக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வாங்கிட்டு நீங்க அலிப்பிரி வழியாக நடந்து போகலாம். எஸ்எஸ்டி டோக்கன்ஸ், திவ்ய தரிசன டோக்கன்ஸ் இந்த இரண்டுக்குமே ரிப்போர்ட்டிங் பாயிண்ட் திருமலையில் இருக்கக்கூடிய ATGH சர்க்கிள் தான். 2 டோக்கன்ஸ் இருக்கக்கூடிய பக்தர்களுமே ஒரே தரிசன கியூவில் ஜாயின் பண்ணி தான் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்கு போகணும். மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமானது துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்று நாம தரிசனம் பார்த்துட்டு வரலாம். தரிசனத்திற்கு 3 மணி நேரத்திலிருந்து 6 மணி நேரம் ஆகலாம். 12 வயது குறைவான குழந்தைகளுக்கு எஸ்எஸ்டி டோக்கன்ஸோ திவ்ய தரிசன டோக்கன்ஸோ வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த திவ்ய தரிசன டோக்கன்ஸோ எஸ்எஸ்டி டோக்கன்ஸோ தேவைப்படக்கூடிய ஒவ்வொருத்தருமே தனித்தனியாக அவங்களுடைய ஆதார் கார்டோடு கியூவில் நின்று தான் இந்த டோக்கன்ஸ் வாங்கணும். மற்றவர்களுக்காக இன்னொருத்தர் கியூவில் நின்று டோக்கன்ஸ் வாங்க முடியாது. டோக்கன்ஸ் வாங்கக்கூடிய சமயத்தில் வெப் கேமராவில் ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. அந்த ஃபோட்டோவுமே நம்முடைய டோக்கனில் பிரிண்ட் ஆகும். அந்த ஒரு காரணத்திற்காகவே எல்லாருமே கியூவில் நின்று தான் இந்த டோக்கன்ஸ் வாங்கணும். இப்போது நாளை ஸ்ரீவாரிமேட்டுவிற்கான திவ்ய தரிசன டோக்கன் ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். இன்று ஜூன் 26 மாலை 4 மணி தொடங்கி நாளை ஜூன் 27 அன்று ஸ்ரீவாரிமேட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கான திவ்ய தரிசன டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. நாளை ஜூன் 27 மொத்தம் 4,500 திவ்ய தரிசன டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. பொதுவாகவே ஒரு நாளுக்கு 3,000 திவ்ய தரிசன டோக்கன்ஸ் தான் கொடுப்பாங்க. ஆனால் இன்று 4,500 டோக்கன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ கரண்ட்டாக வீடியோவில் நீங்கள் 6 மணி நிலவரத்திற்கான திவ்ய தரிசன டோக்கன் ஸ்டேட்டஸ் பார்க்குறீங்க. ஒரு மணி நேரத்தில் 130 டோக்கன்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. 2,300 டோக்கன்ஸ் பக்கத்தில் அவைலபிளாக இருந்தது.
இப்போ வீடியோவில் 6:30 மணி நிலவரம் பார்க்குறீங்க. 1 மணி நேரத்தில் 113 டோக்கன்ஸ் மட்டும்தான் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. மீதம் இன்னும் 2254 டோக்கன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த 1 மணி நிலவரம் நம்ம செக் பண்ணி பார்த்தாலே திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்குவதற்கும் பக்தர்களினுடைய கூட்டம் தற்சமயம் குறைவாக இருக்கிறது நமக்கு தெரிய வருது. இந்த திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்கிட்டு நீங்கள் நாளை ஸ்ரீவாரிமேட்டு வழியாக நடந்து போகலாம். ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதையினுடைய நேரம் அதிகாலை 6 மணி தொடங்கி மாலை 5:30 மணி வரைக்கும் என்ட்ரி அலோவ் பண்ணுவாங்க. 5:30 மணிக்கு என்ட்ரி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளை உங்களோடு ஸ்ரீவாரிமேட்டு வழியாக நடந்து போகிறதுக்காக அழைச்சிட்டு போகிறீங்கன்னா மதியம் 2 மணியோடு என்ட்ரி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வாங்கக்கூடியவர்களாக இருந்தாலும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்கக்கூடியவர்களாக இருந்தாலும் உங்களுக்கு திருமலையில் ரூம் தேவைப்பட்டால் திருமலையில் சிஆர்ஓ ஆஃபீஸினுடைய பேஸ்மெண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் தினமுமே அதிகாலை 5 மணிக்கு ஓப்பன் செஞ்சு ஆஃப்லைனில் ரூம்ஸ் கொடுப்பாங்க. கேட்டகிரி ஏல ₹50 மற்றும் ₹100 ரூம்ஸ் கொடுப்பாங்க. கேட்டகிரி பியில் 1000 மற்றும் 1518 ஏசி ரூம் கொடுப்பாங்க. உங்களுக்கு எந்த கேட்டகரி ரூம் தேவையோ அதை நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு ரூம்ஸ் வாங்கிக்கலாம். ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்கிறதுக்கே கூட்டத்தை பொறுத்து 1 மணி நேரத்திலிருந்து 1.5 மணி நேரம் ஆகும். அதற்கடுத்து நீங்கள் க்யூவில் ஜாயின் பண்ண நேரத்தை பொறுத்தும் ரூம் அவைலபிலிட்டி பொறுத்தும் நமக்கு ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் வர்றதுக்கு 1 மணி நேரத்திலிருந்து 6 மணி நேரம் ஆகலாம். மதியம் 2 மணிக்கு மேலெல்லாம் நீங்கள் க்யூவில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா அலாட்மெண்ட் மெசேஜ் வர்றதுக்கு 6 மணி நேரம் கூட ஆகலாம். மேக்ஸிமம் காலையில் 9:30-10 மணிக்குள்ளெல்லாம் நீங்கள் க்யூவில் ஜாயின் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் வர்றதுக்கு மேக்ஸிமம் 2 மணி நேரம் ஆகலாம். ₹300 தரிசன டிக்கெட் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு 2 மணி நேரத்திலிருந்து 4 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். இன்ஃபேன் தரிசனத்திற்காக சுபதம் என்ட்ரன்ஸ் வழியாக தரிசனத்திற்கு செல்லக்கூடியவர்களுக்கு 1 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். நேற்று ஜூன் 25ஆம் தேதி திருமலைக்கு தரிசனத்திற்கு வந்த மொத்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை 75,001. முடிக்காணிக்கை கொடுத்த பக்தர்கள் 23,765. நேற்றைய உண்டியல் காணிக்கை 3.67 கோடி. நேற்று டோக்கன் இல்லா நேரடி சர்வதரிசனம் மூலம் தரிசனத்திற்கு வந்த பக்தர்கள் மொத்தம் 11 கம்பார்ட்மெண்ட்ஸில் வெயிட் பண்ணிட்டு இருந்ததாகவும் அவர்களுக்கு தரிசனத்திற்கு 8 மணி நேரம் ஆனதாகவும் டிடிடி குறிப்பிட்டிருக்காங்க. கடந்த 1 மாத காலமாகவே டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்தில் தரிசனத்திற்கு சுமார் 18 மணி நேரத்திலிருந்து 24 மணி நேரம் ஆன நிலையில் நேற்று 8 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆனது என்பது பக்தர்களுக்கு நிச்சயமாக மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியாக தான் இருக்கு. இந்த வீடியோவை மறக்காம உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.